welcome back to my channel. So if you're watching me for the first time, my name is Preeta. I make beauty lifestyle contents on YouTube. Take a moment and hit the subscribe button and press the bell icon next to it. So every time நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வித் தேட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு லாஸ்ட் மினிட் தீபாவளி லுக். ஸோ யூடியூப்பில் நிறைய தீபாவளி லுக் இருக்குது, எல்லாமே இருக்குது. இல்லை தீபாவளி அன்றைக்கி என்ன பண்ணுவோம், எழுந்துட்டு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டுட்டு கோயில் போயிட்டு வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பட்டாசுலாம் வெடிச்சிட்டு தூங்குவோம். ஸோ பேசிக்காக தீபாவளி யூஸ்வலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சைல்ட்ஹுட்லேருந்து இப்படி தான் கொண்டாடியிருக்கேன். ஸோ மேக்கப் போட்டு அப்படி வெளியே போகிற அளவுக்குலாம் நம்ம எங்கேயுமே போக மாட்டோம். லைக் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுவோம். ஸோ அதுதான் வந்துட்டு ட்ரெண்ட் ஆக்சுவலாக அப்படின்னு நான் நினைக்கிறேன், ட்ரெண்டுன்னு. பிகாஸ் நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு லேசியாக ஒரு தீபாவளி நீங்களும் செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த லுக் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லுக் பார்க்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். பேசிக்காக எந்த மேக்கப்னாலுமே நம்ம வந்துட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும் ஃபேஸை, அது ரொம்ப முக்கியம். ஸ்கின் ப்ரெப் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணோன்னா அழகாக இருக்கும். எனக்கு சொல்லுங்கள், நீங்கள்லாம் வந்து எப்படி வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவீங்க தீபாவளி அப்படி சொல்லிட்டு. நான்லாம் வந்துட்டு எழுந்துப்பேன், புது ட்ரெஸ் போடுவேன், சாப்பிடுவேன், முறுக்கு அதிரசம்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க சாப்பிடுவேன். அப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக டிவியில் என்ன ஷோ போடுறாங்களோ அதை பார்ப்பேன். காலைல பட்டிமன்றத்தில் ஆரம்பித்து நைட் ஷோ வரைக்கும் ஃபுல்லாக பார்ப்பேன். அதுதான் யூஸ்வலாக என்னோட தீபாவளி. ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த கோசராக்ஸோட ஸ்னெயில் மியூசிக் வச்சு மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன் ஃபேஸை. இது ரொம்ப பேசிக்காக மினிமலான லுக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அழகாக வந்துச்சுன்னா சொல்லுங்கள், நல்லா வராட்டியும் சொல்லுங்கள், ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ நான் ஸ்கின்னை ப்ரெப் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின் டென்ட் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எவ்ரிடே வந்து மேக்கப் போடணுன்னு அவசியம் கிடையாது, எவ்ரி ஒகேஷன் மேக்கப் போடணுன்னு அவசியமே கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டாட் அண்ட் கீயோட டென்டட் சன்ஸ்க்ரீன். ஸோ உங்கள்கிட்ட வந்து ஸ்கின் டென்ட் எது இருந்தாலும் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் மேப்ளின்தே இருக்குது ஸ்கின் டென்ட்டு, அண்ட் கீரோ இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி 2-3 பிராண்ட் ஸ்கின் டென்ட் பண்ணுறாங்க. இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி டென்டட் சன்ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா கன்சீலரு இல்லைனா வந்து ஃபவுண்டேஷனில் கொஞ்சமாக மாய்ஸ்சரைசர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப ஷியர் கவரேஜ்க்காக. ஸோ நான் இது கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இது ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் ஷேட் ரேஞ்சஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் டாட் அண்ட் கீழே. இது ரொம்ப கவரேஜ் இருக்காது, அந்த டைம் ரொம்ப ஸ்கின் லைக் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ஆக்சுவலாக லிப்ஸ்டிக் அண்ட் ஐலைனரே வந்து அதிகபட்ச மேக்கப்பு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நம்ம வீட்டிலலாம் வந்துட்டு மேக்கப்லாம் லிப்ஸ்டிக்லாம் போட்டாலே அது மேக்கப் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் என் வீட்டில் என் தம்பியெல்லாம் அப்படி தான் சொல்லுவான். நான் நைக்காவோட காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு இதோட லைக் என்ன ப்ராடக்ட் அதில் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் மென்ஷன் பண்ணுறேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன். ஸோ இந்த காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் என் ஸ்கின் மேலே. இதுலேயே கொஞ்சம் கவரேஜ் வேணும்னா நான் இந்த கே பியூட்டியோட காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கவரேஜ் வேணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளான லுக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேசிக் ப்ரௌன் ஷேடோ இருந்துச்சுன்னா போதும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஐ ஷேடோ பேலட்லேயும் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன், இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் ப்ரௌன் தான், ஆனால் இதில் கொஞ்சம் ஆரஞ்சாக தெரியுது கேமராவில். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் டோன். ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு ப்ரௌன் இருக்குது பாருங்கள் கீழே, அந்த மாதிரி ப்ரௌன் டோன்ஸ். ஒரு நீங்கள் வந்து ஸ்விஸ் பியூட்டி பேலட் எடுத்திங்கன்னா பேசிக்காக அதுலேயும் இந்த மாதிரி சென்டரில் இங்கெல்லாம் ப்ரௌன் டோன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் டோன் தான் நம்ம எடுக்க போகிறோம். இதில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் தான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த பேலட்டில் பார்த்தோன்னா இந்த ப்ரௌன் ஷேட் இது ஒரு மாதிரி ஸ்கின் கலர் தான் ஆல்மோஸ்ட். ஸோ அதை எடுத்து லைட்டாக
கலர் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அது கலரே கிடையாது, ரொம்ப ஸ்கின் லைட் தான் இருக்குது இந்த ப்ரௌனு. ஸோ மேக்கப் ப்ரஷ் இருந்தால் மேக்கப் ப்ரஷில் போட்டுக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி சோம்பேறியாக இருந்தீங்கன்னா இப்படி போட்டுக்கோங்க. ஓகே, போட்டுட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து லைட்டாக ஏதாவது கிளிட்டர் மாதிரி வேணும்னா அது போட்டுக்கோங்க, இல்லைன்னா இது ஓகே. லைக் நார்மல் ஒரு நேச்சுரல் லுக் மாதிரி இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு இதில் இருக்கிற இந்த கலர் லைட்டாக எடுத்து இருங்க நிமிஷம் கண்ணாடி பார்த்து போட்ட கரெக்டாக. இது ரொம்ப அப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது போட்டதே தெரியல பாருங்கள், இந்த இடத்துல லிட் மேலே. ஸோ ரொம்ப ரொம்ப சிக்கு சிக்கு இல்லாமல் லைட்டாக ஒரு அதுக்காக ஒரு ட்ராமாக்காக அது. ஸோ எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஸோ நான் ஐலைனர் போட்டேன். என்னால் ஐலைனர் போடும்போது சுத்தமாக பேசவே முடியல. ஓகே, ஸோ எனக்கு இந்த மாதிரி வந்து மேக்கப் போட்டுகிட்டே வந்துட்டு பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட எனக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கும். ஸோ நான் நிறையா இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன், மேக்கப் போட்டுகிட்டே சிட் சாட் வீடியோ மாதிரி, ஒரு ஃபன் இன்ட்ராக்ஷன் மாதிரி. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி வீடியோ எதுவுமே பண்ணதில்லை. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ப்ளீஸ். ஸோ நான் ஐலாஷ் வந்து கேர்ள் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது எனக்கும் பயமாக தான் இருந்துச்சு, பட் நான் ஐம் யூஸ் டு இட். ஸோ எனக்கு அது பண்ணிவிட்டு பண்ண லேஷஸ் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், லெஃப்ட் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து இது மேப்ளினோட மஸ்காரா. இது வந்து வாட்டர் ப்ரூஃபு. ரொம்ப மேக்கப் ரிமூவர் போட்டு எடுத்தால் தான் வரும், அது தவிர்த்து வராது. நார்மல் வாட்டர்லாம் வாஷ் பண்ணணும்னா. தெரியுதா? அண்ட் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் இப்படி ஷேப் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் ஐப்ரோ ஃபில் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இப்படி ஷேப் பண்ணிப்பேன். ஸோ நான் இது நைக்காவோட ப்ளஷ்ஷு, இந்த ஷேட் ரோசி ரொமான்ஸ். ஸோ இது கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இது ரொம்ப பிக்மெண்டட், பட் பில்டபிள், ரொம்ப பில்ட் பண்ணிக்கலாம். ப்ளஷ் இருந்துட்டால் போதும், ப்ளஷ் அண்ட் லிப்ஸ்டிக் இருந்தால் போதும். இது இப்போ பார்க்க அதிகமாக தான் இருக்கும், ஆனால் டைம் ஆக ஆக கம்மியாகிடும். ஸோ நான் எனக்கு வந்து இங்கே கொஞ்சம் போட பிடிக்கும், அதனால் போட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ ஃபார் லிப்ஸ் நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐஸ் ரொம்ப மியூட்டடாக பண்ணியிருக்கேன் ஃபார் அ ரீசன். பிகாஸ் வந்து நான் லிப்ஸ்டிக் கொஞ்சம் நல்லா டார்க் போடலான்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோடது, இந்த ஷேட் 03 கெஃபே. இது வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் டோன். என் லிப்ஸ்க்கு ஒரு மாதிரி ப்ரௌனிஷ், ஒரு மாதிரி ரெட் நோட் இருக்குது இதில். ஆக்சுவலாக இதோட ஸோ இந்த லிப்ஸ்டிக்கோட அப்ளிகேட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்துட்டு இதில் இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் லிப்ஸை வந்து ஃபஸ்ட்டு இதில் லைன் பண்ணிப்பேன். இது ஒரு மேட்டு, சுத்தமாக வந்து ஒட்டாது, எதுவுமே ஆகாது. லைக் ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்கும், நம்ம ஈவினிங் வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த லிப் ஷேட் சூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து இந்த லுக்கோட ரொம்ப அழகாக போகுது. அண்ட் இந்த
கலரோட எனக்கு ரொம்ப காம்ப்ளிமெண்ட் பண்ணது இந்த லிப்ஸ்டிக். ஸோ அதனால் இது போட்டிருக்கேன். வீடியோ ரொம்ப நேரம் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணி சன்லைட்டு கீழே போயிடுச்சு. இது தீபாவளிக்கு ஒரு 2 நாள் முன்னாடி வருது. நீங்கள் காஜல் போடுறீங்கன்னா போடுங்க. பட் நான் காஜல் யூஸ்வலாக போட மாட்டேன். நான் போடுறேன்னா சாரி அந்த மாதிரி லுக்ஸ்க்கு மோஸ்ட்டாக காஜல் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி குர்த்திஸ்க்கு வந்து ஐ டோன்ட் ப்ரிஃபர் காஜல். பட் உங்களுக்கு காஜல் அழகாக இருக்கும்னா கண்டிப்பாக போடுங்க காஜல். ஸோ ஐ டோன்ட் நோ, எனக்கு வந்து காஜல் நல்லா இருக்குமா அப்படின்னு எனக்கு இன்னுமே தெரியல. எனக்கு வந்து கண்ணு ஆல்ரெடி கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ நான் காஜல் போட்டால் எனக்கு இன்னும் பெருசான மாதிரி இருக்குது. ஸோ அதனால நான் வந்துட்டு காஜல் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ திஸ் இஸ் த ஃபினிஷ் லுக். அண்ட் வெயிட், final matter. Okay, so now what is a finished look? So if you like it, this is the finished look. So hair வந்து இப்படி போட்டுட்டு பூ மட்டும் வச்சோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். this is the finished look. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி லுக்ஸ் உங்களுக்கு வேணும், லைக் சிம்பிளாக லேசியாக அந்த மாதிரி மேக்கப் பண்ண பிடிக்கும், அந்த மாதிரி நிறைய லுக்காக வேணும், இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ வில் பி வெரி ஹாப்பி டு மேக் இட். குட்டி மாண்டாஜ் டைம். இந்த மேக்கப் எப்படி இருக்குன்னு க்ளோஸ்அப் லுக் போடுறேன். அண்ட் பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மேக் ஷூர் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கன் நெக்ஸ்ட் டு இட். ஐ வில் see you in the next video. Then எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி எவ்ரிவன். ஐ ஹோப் யூ ஹாவ் அன் ஹாப்பி சேஃப் தீபாவளி. ஸோ எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் நடக்கட்டும். ஸோ வித் தேட் ஐ வில் see you in the next one. Bye.